அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பள்ளிவாசலுக்கு வேகமாக விரைந்து வர்றாங்க. தொழுகை டைம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு வயசான ஆள் நம்மளை கூப்பிட்றாங்க, ஏப்பா ஒரு உதவி செஞ்சுட்டு போப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு உதவி என்று சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய சிந்தனை எப்படி போகும்? ஏமா எனக்கு தொழுகை டைம் ஆயிடுச்சு, நான் வேகமாக தொழுதுட்டு வந்து நான் செல்கிறேன் என்று நம்ம சொல்வோம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த தேவை அவர்களுக்கு நிறைவேற்றி பண்ணுறதை தான் முக்கியத்துவமான ஒரு விஷயமாக கருதுகிறது. தபுரானியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க, தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காண்டி ஒரு மனுஷன் போகிறார். அவ்வாறு போகிறது அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு தெரியுமா? மின் அன் ஆத்தகிஃப ஃபி ஹாதல் மஸ்ஜிதி ஷஹரன், அதாவது மஸ்ஜித் நபை. இந்த மஸ்ஜித் நபையில் 1 மாத காலங்கள் யாத்திகாஃப் இருந்து பலவிதமான அமல்களை செய்து நன்மைகளை சம்பாதிப்பதை காட்டிலும், நன்மைகளை பெறுவதை காட்டிலும், தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக ஒருத்தன் போகிறான் அல்லவா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியது மனிதமும் ஒரு வணக்க வழிபாடு என்று சொல்லுகிறது. அதனால் தான் நபி அவர்கள் இதனை போதிக்கவும் செய்கிறார்கள்.